இங்க இந்த கப்பல்ஸ்க்கு கல்யாணம் நடக்குது. அடுத்த நாள் காலையில இருந்து உங்க வீட்டுல டாய்லெட் இல்லையான்னு சொல்லி அந்த பொண்ணு கேக்குறா. எங்க ஊர்ல யாருமே இந்த டாய்லெட் எல்லாம் யூஸ் பண்றது இல்லன்னு அவ சொல்ல, இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா உன்னை கல்யாணமே பண்ணிருக்க மாட்டேன்னு அவங்க திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அப்பா கிட்ட நம்ம வீட்டுல டாய்லெட் கட்டலாம்னு சொல்லி சொன்னாரு. ஆனா அவங்க அப்பா ஸ்ட்ரிக்ட்டா வேணாம்னு சொல்லிட்டாரு. ஹீரோவும் என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க ஊரை கிராஸ் பண்ண டைம் அங்க 7 நிமிஷம் நிக்கும். அந்த ட்ரெயின்ல இருக்க டாய்லெட்டை யூஸ் பண்ணிக்க சொல்லி அவங்க ஒய்ஃப் அமிச்சாரு. அவங்க வெளியே வரதுக்குள்ள அந்த ட்ரெயின் மூவ் ஆக ஆரம்பிச்சது. ஹீரோவா அந்த செயினை பிடிச்சிடுன்னு சொன்னாரு. அதை அவங்க காதலே வாங்காம இவர் கூட நம்ம இருந்தா நம்மளோட கஷ்டம் என்னன்னு புரியாதுன்னு அவங்க அம்மா வீட்டுக்கே கிளம்பிட்டாங்க. நீ எப்போ டாய்லெட் கட்டுறியோ அப்பதான் நம்ம வீட்டுக்கே வரும்னு சொன்னாங்க. இவரும் கடன்லாம் வாங்கி தன்னோட பைக் எல்லாம் வித்து வீட்டுல ஒரு டாய்லெட்டை கட்டுறாரு. இவங்க அப்பாவும் ஊர் தலைவரும் சேர்ந்து ஒரு ரூம்ல போட்டு அடைச்சிட்டு இவர் கஷ்டப்பட்டு கட்டின டாய்லெட்டை இடிச்சிட்டாங்க. இவர் வீட்டுல இருந்து வெளியே வந்ததும் அந்த இடிஞ்சு போன டாய்லெட்டை பார்த்து அழ ஆரம்பிச்சாரு. இந்த குடும்பமே என்னதான் ஆனாலும் டாய்லெட்டை கட்ட மாட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணு டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டாங்க. இந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ற விதமா அவங்க ஊர்ல பல பெண்கள் எங்க வீட்டுல டாய்லெட் இல்லன்னு சொல்லி டைவர்ஸ்க்கு அப்ளை பண்றாங்க. இந்த விஷயம் நியூஸ் சேனல் எல்லாம் பரவ ஆரம்பிச்சு இது ஒரு நேஷனல் நியூஸாவே பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வீட்லயே உங்களோட பார்ட்டி டாய்லெட்காக வெளியே போகும்போது வழிக்கு கீழே வந்துட்டாங்க. இதனால என்னால வெளியே போக முடியாது, இந்த டாய்லெட்ல என்ன உட்காருவேன்னு சொல்லி அவங்க பையன் கிட்ட சொல்லிட்டாங்க. ஹீரோவோட அப்பாவும் ஒரு உடைச்ச இந்த டாய்லெட்டை அவங்க அம்மா யூஸ் பண்ண வச்சாரு. இந்த கேஸோட தாக்கத்தால அவங்க ஸ்டேட் சிஎம் ஊருக்கு ஒரு டாய்லெட் கட்டணும்னு சொல்லி ஒரு ஆர்டர் பிறப்பிக்கிறாங்க. இந்த பொண்ணு அவங்களோட வீட்டுக்காக போராட ஆரம்பிச்சாங்க. ஆனா இவங்களோட போராட்டம் அவங்களோட ஊருக்கே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது.